மதத்துக்கு என்ன எதிரா பண்ணாங்க? இருங்க திமுக என்ன பண்ணலையா? இந்து மிகப்பெரிய மக்களுக்கு கொடூரம், கொடுங்கோலர்கள் எப்படின்னு சொல்றேன். ஆ. ஒரு மிகப்பெரிய இங்க 80% இருக்கு தமிழ்நாட்டுல. சரி தீபாவளி பண்டிகை வந்து உலகமே கொண்டாடும். சரி அந்த பண்டிகைக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல மாட்டாரு. அதுக்கு தமிழர்களுக்கு என்ன சம்பந்தம்? இருங்க. தமிழ் பண்பாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க வந்து இது ஒரு திரு ஒரு சீமான் அவர்கள் இருங்க. சொல்றதுல இந்த இருங்க, திரு இருங்க, ஒரு சீமான் நிமிஷம். அவர்கள் மீது வைங்க. அதாவதுங்க, அப்ப நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும். ஒரு இஸ்லாம் எப்படி ஒரு மார்க்கமோ, கிறிஸ்தவம் எப்படி மார்க்கமோ, அதே மாதிரிதான் ஒரு இந்து மார்க்கம். அதாவது நீங்க அது உள்ள போனா நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு மார்க்கத்தை ஒரு மக்கள் பெரும்பான்மை மக்கள் இது வந்து பண்ணும்போது நீ வாழ்த்து சொல்லணும்ல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் முழுவதும் வந்து கிருஷ்ண பக்தி இயக்கருக்கு கிருஷ்ணருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கிருஷ்ண சேர்ந்து ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டாரு. பொங்கலுக்கு தமிழருடைய பண்டிகை, பொங்கலுக்கு வாழ்த்து எப்படி சொல்லுவாரு? தை திருநாளுக்கு வாழ்த்து சொல்லுவாரு. தை எங்களுடைய பாரம்பரியமான சித்திரை முதல் நாள் தமிழர்களுடைய, அதுதான் வருஷத்துக்கு முதல் நாள். இவர் தைய முதல் நாள் சொல்லுவாரு. சார் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சிருங்க. இவங்க